ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வேஸ்ட்டு திங்ஸ் வச்சு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டிப், இது போல் ஜூஸ் பாட்டில் தான் ஒன்று எடுத்திருக்கேன், சின்ன பாட்டில். இதில் இருக்க கவரை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி இதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது போல் கட் பண்ணி எடுத்தோடனே இந்த இடத்தாண்ட ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி பெரிய ஹோல்ஸாக போட்டு எடுத்துட்டேன். இப்போ இது கூட கொஞ்சம் டெக்கரேட்காக கிளிட்டர் டேப் வந்து மேலேயும் கீழேயும் ஒரு லேயர் ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இது போல் ஒரு 3 மூடி எடுத்துருக்கேன். இந்த மூடியில் வந்து மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி இந்த 3 மூடியிலுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது போல் பாருங்கள், மாதிரி 2 பக்கம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த 3 மூடியிலையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாட்டிலில் இந்த மாதிரி வச்சு ஒட்ட போகிறோம். இந்த 3 மூடியுமே வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூமில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது போல் ஒரு பெரிய ஆணியில் வந்து மாட்டிட்டு இந்த மாதிரி மேலே பேஸ்ட்டும் ப்ரெஷ்ஷும் வந்து நான் வச்சுருக்கேன். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் மார்க்கர் தான் எடுத்திருக்கேன். இது போல் பெரிய மார்க்கர் எடுத்திருக்கேன். 3 எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து இந்த மாதிரி ஒரு மூடி ஒன்று எடுத்திருக்கேன். இந்த மூடியில் வந்து இந்த மார்க்கரை இது போல் வச்சு ஒட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி 3த்தையுமே வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டம்ளர்லாம் கவுத்து வைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். டம்ளர்லாம் வந்து வாஷ் பண்ணி அப்படியே கவுத்து வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மூடியில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இல்லைனா அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழகாக கவுத்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ டம்ளர் வேணாலும் இதில் நம்ம வந்து அடுக்கி வைக்க முடியும். இதை வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கூட வலையெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து இயரிங் வாங்கின பாக்ஸு, அந்த பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது இல்லாட்டியும் கூட நீங்கள் ஜுவல்ஸ் வாங்கின சின்ன பாக்ஸ் இருந்தால் கூட அதை எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கிளிட்டர் டேப் எடுத்திருக்கேன். இந்த டேப்பை வந்து இதில் ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து இந்த டேப்புக்கு பதிலாக கலர் கூட பண்ணி எடுத்துக்கலாம். பெயிண்ட் பண்ணும்போது இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றி எடுத்துடலாம். இந்த மாதிரி சுற்றி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்னதான சாமி சிலை வைக்கிறதுக்காக தான் இதை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து நம்ம டபுள் சைட் டேப் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். அப்போ வந்து இந்த சாமி சிலை வைக்கும் போது கீழே விழாமல் இருக்கும். இந்த மாதிரி டபுள் சைட் டேப் வந்து ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த சிலையை வச்சுக்கலாம். இது போல் வச்சு நீங்கள் வந்து ஷோ பீஸ் மாதிரி டேபிள் மேலே வைக்கலாம். இல்லைனா நீங்கள் செல்ஃபில் வைக்கும் போது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் பூஜா ரூமில் கூட இதை அப்படியே வச்சுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பாக்ஸ் உங்கள்கிட்ட வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.